சரி அப்பா எங்க வைக்கிறது இத இங்க வச்சிடலாம். ஏ அப்பா அப்பா இல்லையா ஒத்தால எப்படி ஆடுறது பசங்க வர இல்லை. மேடம் மேடம் கொஞ்சம் வாங்க மேடம். என்னையா கொஞ்சம் வாங்க அப்படி உட்காருங்க மேடம். ஒரு ஆள் தான் இருக்கு. ஒரு ஆள் இருக்குன்னா நான் எப்படியா வர முடியும்? இல்லை மேடம் இது 2 பேர் உட்காந்தா தான் ஆட முடியும். நீ யாருன்னே தெரியாது, நான் எப்படி உங்க கூட வர முடியும்? நான் உங்களை குடும்பத்தை கூப்பிடுறேன். கொஞ்ச நேரம் உட்காருங்க மேடம். எனக்கு விளையாடணும்னு ஆசையா இருக்கு. போயா, என் புருஷன் வாசல்ல நிக்காரு. அவர் வரப்போறதுக்குள்ள ஒரு ஆட்டம் 2 ஆட்டம் ஆடிடுவோம். வாங்க வாங்க மேடம். போயா, நீ யாருன்னே தெரியாது, என்ன எதுக்கு யாரை கூப்பிடுற நீ? அட வாங்க மேடம். அவர் வெளியே தானே நிற்கிறாரு. வாங்க. நீ யாரு முத? யாரா இருந்தா என்ன மேடம்? கொஞ்ச நேரம் உட்காருங்க மேடம். ஒரு ஆளா உட்காந்து ஆட முடியாது. வாங்க மேடம். அட வாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. வாங்க. யா சுமாரி இங்க பாரு. சும்மா வாங்க மேடம், உட்காருங்க மேடம். நீ யாருன்னே தெரியாது. இப்ப என் வீட்டுக்கார் வந்தாருன்னா பாத்துக்கோ. உன் வீட்டுக்கார் இப்பதானே வெளியே போயிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். வாசல்ல நிக்கிறாரு. இப்ப வந்தாருன்னா நீ என்ன நடக்கும் தெரியாது. அம்மா வாமா உட்காருமா. வாமா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாமா. நீ யாரையோ முத? யாரா இருந்தானுமா ஆட்டம் யாருன்னே தெரியாம நீ வான்னு கூப்பிடுற. தோழி ஆடுறதுக்கு ஆள் இல்லாம ஒரு ஆள் எப்படி ஆட முடியும்? அதுக்கு நானா கிடைச்சேன். அப்புறம் ஒரு ஆளா எப்படி உட்காந்து ஆடுறது? இப்ப வருவாரு, என் வீட்டுக்கார் வருவாரு. அவர்கிட்ட பதில் சொல்லு. அவர் வந்து வர சொல்றியா ஆடுறதுக்கு? வருவாரு, ஆடுறதுக்கு வருவாரு. அவர் ஆடுறத விட நீ ஆடினா தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். யோ தேவையில்லாம பேசாத. நீ யாரும் தெரியாது. அவளதான் உனக்கு மரியாதை. இந்த மரியாதை தான் பேசிட்டு இருக்காதம்மா. நம்ம குடும்ப நடத்த கூப்பிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. நீ யாரையா முத குடும்பம் நடத்துறதுக்கெல்லாம் போயிட்ட நீ? இல்ல நம்ம குடும்ப சொந்தக்காரங்க கணக்கா பேசுற நீ? யாரா? என்ன யாரு தெரியுமா? நீ யாரு? தமிழ்நாட்டுல என்ன தெரியாத ஆளே இல்ல தெரியுமா உனக்கு? போனா போதுன்னு உனக்கு கூப்பிட்டோம்னா ரொம்ப பண்ணிக்கிற. வா உட்கார் வா. யோ தேவையில்லாம பேசாத. வர முடியாதுன்னு சொல்லியாச்சு. தனியா தானே உட்காந்துருக்க? தனியா உட்காந்தா உங்க கூட வரணும்னுதா? தனியா தானே உட்காந்துருக்க. உன் புருஷன் வரதுல வா. ஒரு 2 ஆட்டம் ஆடிடுவோம். அதுக்கு வேற ஆளா பாரியா நீ? வேற ஆள் இல்லையம்மா. வேற ஆள் இருந்தா நான் அவனை கூப்பிடுறேன். தனியா உட்காந்துருக்க லேடிட்ட நீ பேசுறதே தப்பு முத. அப்படின்னு கவர்மெண்ட் சட்டம் போட்டுக்கானா? ஆமா. எங்க போட்டுங்க? எடுத்து காமி. காபி சட்டப்படி முத குற்றம் நீ பேசுறது என்கிட்ட. என்னம்மா பெரிய குற்றத்தை? என்னடா நீ? சரி ஒரு நிம்மதியா பார்க்ல உட்காந்து விளையாட முடியல. ஒரு ஆள் கூட இல்ல. சரி துணைக்கு வான்னு கூப்பிட்டா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கேன். பொண்டாட்டியை கூப்பிட்டு துணைக்கு நான் எப்படி ஆறணும்? பொண்டாட்டி வீட்டுல இருக்கு. இல்லாட்டா நான் ஏன் உன்னை கூப்பிடுறேன்? ரொம்ப அவனே தெரியல. நீ என்னைய கூப்பிடு. நீ யாருன்னு கேக்குற? ஆள் தெரிஞ்சா அம்மா இதுக்கு என்ன ஆளா தெரியும்? உடனே கட்டி பிடிச்சி கொஞ்சம் கூப்பிடுறேன். அது வேற நடத்துவியா? இல்ல நீ கூப்பிட்டா நீ செலுத்துக்கிறத பார்த்து அப்படித்தானே இருக்கு. ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கிய. வந்தம்மா விளாண்டம்மா போயிட்டே இரு. தேவையில்லாம பேசக்கூடாது. விளையாடுறதுக்கு ஆள் இல்லையம்மா. அதுக்கு நான் கிடைச்சேனா உனக்கு? இங்க பாரு கொஞ்ச நேரம் வா. உன் புருஷன் வரதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல 2 ஆட்டம் ஆடி வருவாரு இப்ப உனக்கு. வா வா வாமா. அட போமா, நீ வரட்டா போமா. சை நல்லா வந்தையா. ஓயா போ. கூப்பிட்டோம் பாரு. ரொம்ப செலுத்துக்கிற. போயா வேலையை பார்த்துட்டு. மூஞ்சல் வேலை வர்றியா? உன் பொண்டாட்டி கூட்டு போய் விளையாடு போ. பொண்டாட்டி இருந்தா நான் கூப்பிட மாட்டேனா? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஆமையா? ஆமா அப்படின்னா